பஞ்சபூத ஸ்தலங்கள், இறைமையின் 5 அடையாளங்கள். முதலில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையை பற்றி இப்போது பார்ப்போம். கோவிலின் வரலாறு. இந்த கோவிலை பற்றிய வரலாற்று தகவல்கள் புராணங்களிலும் தமிழ் இலக்கியங்களிலும் காணலாம். சிவனின் சுயம்பு தோற்றம். புராண கதைகளின்படி பிரம்மா மற்றும் விஷ்ணு ஒருமுறை யார் மிக உயர்ந்தவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சிவபெருமானை சோதிக்க விரும்பினர். அப்போது சிவன் ஒரு பிரகாசமான ஜோதியாக தோன்றி அருணாசல மலையாக திருவண்ணாமலையில் தோன்றினார். இதை அனாமகலிங்கம் என்றும் கூறுவர். இதனால் இந்த மலையே சிவலிங்கமாக கருதப்படுகிறது. சிலப்பதிகாரம் மற்றும் தேவார பதிகங்கள் சங்க காலத்திலேயே இந்த கோவில் பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் ஆகியோர் அருணாசலேஸ்வரரை புகழ்ந்து பாடியுள்ளனர். சித்தர்களின் சிவ வழிபாடு. சித்தர்கள் துறவு வாழ்க்கை மேற்கொண்டு அறிவின் மூலம் இறை உண்மையை உணர முயலும் மகா யோகிகளாக உள்ளனர். திருவண்ணாமலை இத்தகைய ஆன்மீக சாதகர்களின் தவத்தின் மையமாக விளங்கியுள்ளது. கோவிலின் சிறப்புகள். கார்த்திகை தீப திருவிழா. இவ்விழாவில் அருணாசல மலையின் உச்சியில் பெரிய அகல் விளக்கு ஏற்றப்படும். இது சிவனின் அக்னி உருவத்தை நினைவூட்டுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீப தரிசனத்திற்காக திருவண்ணாமலைக்கு செல்வார்கள். கிரிவலம். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் பக்தர்கள் அருணாசல மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்கிறார்கள். இது பாவங்களை நீக்கிவிடும் என்று நம்பப்படுகிறது. கோவில் கட்டமைப்பு. 4 ராஜகோபுரங்கள் உள்ளன. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு. அருணாசலேஸ்வரர் திருக்கோயில். சிவபெருமான் இங்கு அருணாசலேஸ்வரர் என வீற்றிருக்கிறார். உண்ணாமுலையம்மன் சன்னதி. அம்பாளின் கருணை கடலாக வழிபடப்படுகிறது. திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் ஒரு அற்புத ஆன்மீக தலம் மட்டுமல்ல, இது சிவன் நேரடியாக இருக்கும் சக்தி மிக்க இடம் என்று கருதப்படுகிறது. ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறை சென்று தரிசிக்க வேண்டிய பரம புனித ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. அருணாசலா சிவா என்று சொல்லுங்கள்.